வணக்கம். கலா ஆண்டு 6 மாதம் 5 நாள் 9 வியாழக்கிழமை பிப்ரவரி 19, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இல்லம் தேடி உள்ளம் நாடி குருமகான் ஈரோட்டில். திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்கள் பிப்ரவரி 17 அன்று ஈரோட்டில் முகாமிட்டுள்ளார். அப்போது குருமகான் அவர்கள் அறங்காவலர்கள் குழுவுடன் ஈரோட்டில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா இல்லத்திற்கு சென்றனர். குருமகான் வருகையை முன்னிட்டு தங்கவேலு ஐயா தமது கிராமத்து நண்பர்களை தமது வீட்டிற்கு அழைத்திருந்தார். நல்லூர் வட்டத்தின் மண்டலங்கள் ஒருங்கிணைப்பாளர் கௌதம், குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன் மற்றும் பாலு ஆகியோரும் சென்றிருந்தனர். அறங்காவலர்கள் குழுவில் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் விநாயகம், யோகா கல்லூரி தாளாளர் செங்குட்டுவன், உலக சமாதான ஆலய தலைவர் விஸ்வநாதன், செயலாளர் சுந்தரராமன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். அப்போது குருமகான் அனைவருக்கும் ஆசி வழங்கி பேசும்போது, தமிழரின் ஆட்சி உலகெங்கும் பரவ வையத்து தலைமை கொள் என்ற அற்புதமான, இது குடும்ப தலைமை அல்ல, ஒரு ஊர் தலைமை அல்ல, ஒரு மாநில தலைமை அல்ல, இது வையத்து தலைமை. நாட்டில் நல்லவர்கள் ஆட்சி வந்தே தீரும். மக்கள் சமூக சிந்தனையுடன் வேற்றுமைகளை கடைந்து ஒற்றுமையோடு வாழ தயாராக வேண்டும் என்று பேசினார். அடுத்து குருமகான் இல்லம் தேடி உள்ளம் நாடி ஆழியாறு திருக்கோயில் தலைவர் SK மயிலானந்தம் அவர்கள் இல்லத்திற்கு சென்றார். அங்கு குருமகான் ஆழியாறு திருக்கோயில் பணிகளை வெகுவாக பாராட்டினார். சமூகத்தின் நிலை பற்றி கருத்துக்கள் பரிமாற்றம் இருந்தது. நல்லூர் வட்டத்தின் செயல்பாட்டினை SKM அவர்கள் வெகுவாக பாராட்டினார் என்று கவியரசர் தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி கவியரசர் இல்லத்தில் மண்டலங்கள் ஒருங்கிணைப்பாளர் கௌதம் மற்றும் பாலு இருவரும் நாமக்கல் மாவட்டம் அஞ்சுமனை கிராமத்தில் குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன் அவர்கள் இல்லத்திற்கு சென்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் பாரம்பரிய விவசாயிகள் நேரடி சந்திப்பு. பிப்ரவரி 18 அன்று மண்டலங்கள் ஒருங்கிணைப்பாளர் கௌதம் அவர்கள் வருகையை முன்னிட்டு அமைப்புகள் கள பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் நேரடி சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அப்போது அந்த சந்திப்பில் பாரம்பரிய விவசாயி மாரிமுத்து உட்பட பலரும் இயற்கை விவசாயிகளே. தர்மபுரி மாவட்டத்தில் பாரம்பரிய விவசாயிகளை ஒருங்கிணைத்து செயல்படவும் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு நேரடி சந்திப்பு நடைபெற ஆலோசித்ததாக வெங்கடாச்சலம் தெரிவித்தார். தர்மபுரி, கடலூர் ஊராட்சி பிரதிநிதிகள் தேவரியம்பாக்கம் வளர்ச்சியை பார்வையிட்டனர். தமிழகத்தின் வெள்ளி நட்சத்திரமாய் திகழ்ந்து வருவது காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் பஞ்சாயத்து. நிர்வாகத்திறன், வெளிப்படையான செயல்பாடுகள் மூலம் ஒரு ஊராட்சியை முன்மாதிரி ஊராட்சியாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் அவர்கள். இதன் அதிரடி வளர்ச்சியை காண தருமபுரி மாவட்டம் சிட்லிங்கி, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பெரிய குமட்டி மற்றும் அரங்கூர் ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த தன்னார்வலர்கள், முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் அரங்கூர் ராஜா, பெரிய குமட்டி மரகதம் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் என மொத்தம் 27 பேர் கொண்ட குழுவினர் தேவரியம்பாக்கம் ஊராட்சிக்கு வருகை தந்தனர். இக்குழுவினர் ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை ஆர்வமுடன் கேட்டறிந்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியாளர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட 2 அடர் குறுங்காடுகளை இக்குழுவினர் பார்வையிட்டனர். அரசு நிதி மட்டுமின்றி தனியார் நிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி மூலம் மேம்படுத்தப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு வசதிகளையும் பார்த்தனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்து கிராம மக்களின் நலவாழ்வை உறுதிப்படுத்திய அஜய்குமார் அவர்களின் உறுதியான செயல்பாடு கண்டு வியப்பு தெரிவித்தனர். மத்திய அரசின் ஊராட்சி வளர்ச்சி குறியீட்டில் தேவரியம்பாக்கம் ஊராட்சி மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்ததற்கு விளிம்புநிலை மக்களுக்கும் திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்ததே என்றார். உத்வேகமடைந்த பிரதிநிதிகள் ஒரு தலைவரின் தொலைநோக்கு பார்வையால் ஒரு கிராமத்தில் முகவரியே மாற்ற முடியும் என்பதை அஜய்குமார் அவர்களின் செயல்பாடுகள் மூலம் உணர்ந்தோம். எங்கள் ஊராட்சிகளிலும் இதே போன்ற மாற்றங்களை முன்னெடுக்க இந்த சந்திப்பு பெரும் உத்வேகத்தை தந்துள்ளது என வந்திருந்த பிரதிநிதிகள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நேர்மையான நிர்வாகத்தால் இன்று தமிழகத்தின் மாடல் கிராம ஊராட்சியாக திகழும் தேவரியம்பாக்கம் மற்ற மாவட்டங்களுக்கும் ஒரு பாட புத்தகமாக மாறி வருகிறது.
லட்சிய பேராசிரியர்கள் 2 நாள் முகாம் மற்றும் மாணிக்க மாணவர்கள் விருது விழா அறிவிப்பு. நல்லூர் வட்டத்தின் 100 துறைகளை வலுப்படுத்தும் திட்டத்தில் 20வது துறையான லட்சிய பேராசிரியர்கள் துறைக்கான முகாம் பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் நடைபெற இருப்பதாகவும் இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும், அதேபோன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நாச்சம்மாள் வித்யாஸ்ரம் பள்ளியில் கண்டறியப்பட்ட 50 மாணவர்களுக்கு மாணிக்க மாணவர் விருது வழங்கும் விழாவும் நடைபெற இருக்கிறது என்றும் 10 களங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நல்லூர் வட்டத்தின் உறுதியான கூட்டமைப்பிற்கு காரணமான வாரக்கூடுதல். வாரக்கூடுதல்களே நல்லூர் வட்டத்தின் உறுதியான கூட்டமைப்பிற்கு காரணமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் பிப்ரவரி 17 மாலை மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற காஞ்சிபுரம் மாவட்ட வாரக்கூடுதல், நூலகத்துறை மாநில பொறுப்பாளர் காஞ்சனா அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற சென்னை மாவட்ட வாரக்கூடுதல், திருத்தணி ஆறுமுகசாமி கோவிலில் நடைபெற்ற திருவள்ளூர் மாவட்ட வாரக்கூடுதல், தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூரில் நடைபெற்ற வாரக்கூடுதல். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.